ஹாய் ஆல், வணக்கம். தமிழ் ஃபுட் டைம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஈஸியான கேரட் கோகனட் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு டீஸ்பூன் கீ விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கப் கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டோட இருத்தன்மை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு கப் டெசிகேட்டட் கோகனட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கோகனட் பூவும் எடுத்துக்கலாம். இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் சர்க்கரை இப்போ சேர்த்துக்கிறேன். ஸோ இதோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கப் கேரட், ஒரு கப் தேங்காய் பூ, ஒரு கப் சர்க்கரை வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் கேரட் அண்ட் தேங்காய் பூவிலே உங்களுக்கு அந்த நேச்சுரலாக அந்த ஸ்வீட் இருக்கும். ஸோ அதனால் ஒரு கப் எடுத்தாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பிஞ்ச் சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஹாஃப் கப் தண்ணி எடுத்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 4 ஏலக்காவை வந்து தட்டி ஆட் பண்ணிக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பூ, அந்த கேரட்டு, தண்ணி, சர்க்கரை எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா வந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இது வந்து நீங்கள் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து நல்லா உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இதுதான் கரெக்டான பதம். இதை வந்து நீங்கள் ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவிட்டு அதை கொஞ்சம் கொட்டிட்டு ஆற வச்சுட்டு சின்ன சின்ன பால்ஸாக ஆறினதுக்கப்புறம் உருட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு ஸ்வீட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட அண்ட் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.